ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக அடி பிடிக்காமல் குழையாமல் நல்ல பொல பொலன்னு ரைஸ்லாம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கலாம். இதில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா டிப்ஸும் கிடைக்கும். நீங்களும் இதே போல் நல்ல பெர்ஃபெக்டான பிரியாணி செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இது என்ன மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நான் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமேன்றதுக்காக. உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷான சிக்கனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேணாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல அது. இது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பிரியாணி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. நான் காய வச்ச கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. இதுவும் நான் காய வச்ச இலை சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 ஹவர் இது நல்லா ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த சிக்கன் நல்லா ஊறுனா தான் நம்மளுடைய சிக்கன் பிரியாணியில் சிக்கன் நல்லா சாஃப்டாக கடிக்கும்போது நல்லா சுவையாக இருக்கும். இல்லைனா ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மேரினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு இருக்கும், கிராம் கணக்கில் சொல்லணுன்னா. இதை நல்லா அலசிடுங்க. தண்ணி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா அலசிடுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ ஒரு 3 தடவையாவது அட்லீஸ்ட் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நல்லா பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச நெய்யாக இருந்ததுன்னா ரொம்பவே கமகமான மணமாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் செய்த நெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா உருக விடுங்க. நெய் நல்லா உருகி வரும்போது அதில் 1 பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அது ஒரு 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போதுமே பிரியாணிக்கு இது போல் நீள் வாக்கில் நறுக்கிட்டு தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி ஃப்ளேவர் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். நான் ஆரம்பத்திலே சேர்த்துருக்கணும், ஸோ மறந்துட்டேன். அதனால் இப்போ இடையில சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குது. இந்த அளவு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். நீங்களே பாருங்கள், நம்ம நார்மலாக வதக்குற வெங்காயத்துக்கும் இந்த வெங்காயத்தோட கலருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுதான் ரெஸ்டாரண்ட்லலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ண வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2 பச்சை மிளகாய் லேசாக நடுவில் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும்.
இப்போ இதில் 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்க்கணும். அது கரெக்டான ரேஷியோ. ஸோ நான் இன்றைக்கி சொல்கிறது 200 கிராம் அளவு அரிசிக்கு. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வெளிவர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வெங்காயம் தக்காளி இதோட ஃப்ளேவர்லாம் சிக்கனில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போது இந்த சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை கிண்டும் போது அதாவது கிளறும் போது ரொம்ப பார்த்திங்கன்னா பார்த்து நிதானமாக பண்ணணும். ஏன்னா அரிசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம 1 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கோம். 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோ. நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேருங்க. நார்மலான சாப்பாட்டு அரிசி சேர்க்குறீங்கன்னா 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப பார்த்து நிதானமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிரியாணி பார்க்கும்போது ரொம்ப குழைச்ச மாதிரி ஆயிரும். இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை மெதுவாக கிளறிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டு மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது தம் ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. தானாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளுடைய பிரியாணி தயாராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாதம்லாம் நல்லா உதிரியாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.